மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 750 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. புழல் ஏரியிலிருந்து தற்போது 750 கன அடி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 750 கன அடியாக அது அதிகரித்திருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, தகவல்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் புழல் ஏரியின் சுற்றுவட்டார பகுதியில் மழை அதிகமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புழல் ஏரியின் 21.20 அடி உயரத்தில் தற்போது 19.20 அடி உயரம் உள்ளது. இந்த நிலையில் 20 அடியை நெருங்க உள்ள நிலையில் புழல் ஏரியின் நீர்வரத்தானது 1465 கன அடியாக உள்ளது. மேலும் புழல் ஏரியின் நீர்வரத்து பகுதியில் அமைந்துள்ள சிறு பாசன ஏரிகள் 95% நிரம்பி உள்ளதாலும் மேலும் வரக்கூடிய மழை அளவு கூடுதலாக இருப்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியில் இருந்து ஏற்கனவே உபரி நீரானது 500 கன அடியாக திறந்து விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது புழல் ஏரியின் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் 500 கன அடியில் இருந்து 750 கன அடியாக அதிகரித்து திறக்கப்பட்டு வருகிறது. திறக்கப்படும் இந்த உபரி நீரானது நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், கொசப்பூர், மணலி மற்றும் தடையான்குப்பம் ஆகிய பகுதிகளின் கால்வாயின் இருபுறம் உள்ள பகுதிகளின் வழியாக எண்ணூர் கடலில் கலக்கும் எனவும் மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் கரையில் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நன்றி பாலாஜி, விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.